வணக்கம். நேற்று கர்நாடகா பெங்களூர் சின்ன ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல ஆர்சிபி வச்ச ஒரு பேரணி நடத்திருக்குங்க. அதனால் பேரணி நடத்துல கிட்டத்தட்ட சம்பவம் ஒரு 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். அந்த அரசாங்கமும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கு. தப்பு இல்லை. அவங்க குடும்பத்தோட நிலமை இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு. அது ஒரு வெறி இல்லை. விளையாட்டாக பாருங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிரிக்கெட் ரொம்ப ஒரு வெறியாக பார்க்கங்க. தப்பு இல்லை. ஆனால் அது வெறியாக இருந்தால் நம்மளை அழிச்சிடும். கிரிக்கெட் நீங்கள் ஒரு நார்மலாக பாருங்கள். நானும் கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும். ஆனால் அது ஒரு உணர்வு தான். ஆனால் நமக்கு சோறு போடாது. இறந்து போனவங்க குடும்பத்தை நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். எந்த ஒரு இதில் அப்படி தான். யார் படம் இறங்கினாலும் சரி தான். நம்ம இன்னைக்கு இருக்க மக்கள் ரொம்ப ஒரு வெறியாக இருக்குங்க. அந்த வெறியாக இருக்காதீங்க. எதுவும் நமக்கு சோறு போடாதான். உழைச்சாதான் நமக்கு சோறு. நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. அதனால் அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு தான் பணம் போய் சேரும், நமக்கு சேராது. அது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி யாரும் இதில் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டால் விபரீதம் உங்களுக்கு தான். யாருக்கு உதவி பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு நிவாரணம் கொடுக்கும். ஆனால் இறந்து போன குடும்பத்துக்கு மன ஆறுதல் சொல்ல தான் முடியும். அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். இனிமேல் யாரும் இந்த மாதிரி செயல்படாதீங்க. அளவோடு இருங்க. அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும்.